ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளார். மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையானது இன்று வெளியிடப்படுகிறது. மின்சார வாரியத்தின் நிதிநிலை செலவினங்கள் குறித்து இந்த அறிக்கையில் இடம்பெற உள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர் நிலக்கரி கொள்முதல் குறித்தும் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் பிரதானமாக என்னென்ன விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு அரசியல் மற்றும் துறை சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல வெள்ளை அறிக்கை அப்படின்னாலே இயல்பாகவே மக்களுக்கு என்ன ஒரு அச்சம் வரும் அப்படின்னா மின்கட்டணம் உயருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதற்கான முன்னோட்டமா இந்த வெள்ளை அறிக்கை இருக்குமா? உங்களுடைய வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மின்வாரியத்தில் உள்கட்டமைப்பு, நிதி, வருவாய், செலவினங்கள், திட்டங்களுக்கான செலவினங்கள் உள்ளிட்ட நிதி பகிர்வு தொடர்பான விவரங்களை வெள்ளை அறிக்கையாக மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாகவே மின்சார வாரியம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு ஆளாகி வரக்கூடிய ஒரு சூழலில் மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடு, நிதி பகிர்வு, பல்வேறு திட்டங்களுக்கான அந்த செலவினங்கள் தொடர்பான விவரங்கள் என்பது வெள்ளை அறிக்கையாக நிர்மல்குமார் இன்றைய தினம் வெளியிட இருக்கிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 திமுக அரசு பொறுப்பேற்ற போது மின்வாரியத்துடைய நிலுவைக் கடன் என்பது 1.67 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2026 மார்ச் மாதம் நிறைவில் பார்த்தோம்னா 2.47 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. மின்வாரியத்துடைய ஒட்டுமொத்த நஷ்டம் என்பது 1.82 கோடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த நஷ்டத்திற்கான காரணங்கள் என்னென்ன விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகாக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக நிதி பகிர்வு தொடர்பாக பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தக்கூடிய வகையில் வெள்ளை அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மாதாந்திர வளவு செலவு தரவுகள் அடிப்படையில் நுகர்வோர் கட்டணம், அரசு மானியங்கள் உட்பட வாரியத்திற்கு மொத்த மாதாந்திர வருவாய் என்பது 8500 கோடியாக இருக்கிறது. மின் கொள்முதல், பணியாளர்களுக்கான ஊதியம், கடன் மற்றும் வட்டி செலுத்துதல் உள்ளிட்ட போன்ற காரணங்களுக்காகவும் அத்தியாவசிய செலவுகளுக்காகவும் மாதாந்திர செலவினம் என்பது 11000 கோடியாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. மின் பகிர்மான கழகத்தில் மாதந்தோறும் பார்த்தோம்னால் 2500 கோடி கட்டமைப்பு ரீதியிலான ரொக்க பற்றாக்குறை நிலவுவதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. நிலுவை கடனை பொறுத்தமட்டில் மின் பகிர்மான கழகத்தில் 1.07 லட்சம் கோடியாகவும், மின் உற்பத்தி கழகத்தில் 1.03 லட்சம் கோடியாகவும், பசுமை எரிசக்தி துறையில் 5672 கோடியாகவும், மின் தொடரமைப்பு கழகத்தில் 30965 கோடியாகவும், மின்வாரிய குழுமத்துடைய மொத்த நிலுவை கடன் என்பது 2.47 லட்சமாக இருப்பதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நிறுவனத்தினுடைய இழப்பை பொறுத்தமட்டில் மின் பகிர்மான கழகத்தில் 1.18 லட்சம் கோடியாகவும், மின் உற்பத்தி கழகத்தில் 50661 லட்சம் கோடியாகவும், பசுமை எரிசக்தி துறையில் 3466 கோடியாகவும், மின் தொடரமைப்பு கழகத்தில் 9560 கோடியாகவும், மின்சார வாரியத்துடைய மொத்த குழுமத்துடைய இழப்பு என்பது 1.82 கோடியாக இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. எனவே மின்சார வாரியத்திற்கு தொடர்ந்து தமிழக அரசின் தரப்பில் பல்வேறு நிதியுதவிகள் என்பது கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் கட்டண விகிதங்களுக்கான மானியம், அதாவது டாரிஃப் சப்சிடி என்று சொல்வார்கள், அது 16951 கோடியாகவும், இழப்புகளுக்கான நிதியுதவி என்பது 10102 கோடியாகவும், பங்குச்சந்தை முதலீட்டுக்கான நிதியுதவி என்பது 6425 கோடியாகவும், மொத்த நிதியுதவி என்று பார்த்தோம் என்றால் 33478 கோடி தமிழக அரசின் தரப்பில் இந்த மின்வாரிய குழுமத்திற்கு வழங்கப்படுவதாக அறிவிப்புகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளை அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் காட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் டெண்டர்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது,
குறிப்பாக நிலக்கரி கொள்முதல், அதே போல் மின்மாற்றி கொள்முதல் மற்றும் தளவாட பொருட்கள் கொள்முதலில் எத்தகைய விஷயங்கள் பின்பற்றப்பட்டது, அதில் ஏற்கனவே முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் எந்த வகையான முறைகேடுகளில் கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் ஏற்படுத்தியது என்பது தொடர்பான விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. வெள்ளை அறிக்கைகளில் என்னென்ன விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறதோ அதற்கு எதிர்வினை ஆற்றவும் கடந்த கால ஆட்சியில் பொறுப்பேற்றிருந்த அரசு நிர்வாகத்தின் தரப்புல தகவல்கள் வெளியிடுவதற்கும் தயாராகி இருக்கிறாங்க. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.